ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ ரீசெண்டாக லான்ச் பண்ண கிளாமர் எக்ஸ் 125 வந்து இருக்குங்க. ஸோ ஒரு ப்ளூ கலராக நல்ல அப்பீலிங்கான ஒரு யூனிட் தான் நான் உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பைக் பார்க்குறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த டிசைன் வைஸ் ரொம்பவே சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. என்ஜினில் மாற்றங்கள் பெருசாக எதுவுமே கிடையாது. ஆனால் லுக்ஸ்லையும் ஃபியூச்சர்ஸ் வைஸ்லையும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். இந்த மாடலில் ஏபிஎஸ் வந்து கிடையாது. பட் இதே பைக் 2026 நீங்கள் எடுக்கும்போது ஏபிஎஸ் வந்து கட்டாயப்படுத்திட்டாங்க. இப்போ இனிமேல் டிஸ்க் வச்ச எல்லா வண்டிகளுக்குமே இனிமேல் ஏபிஎஸ் யூனிட் ஸ்டாண்டர்டாக வரும். இதனால் ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே உயரும். ஒரு 5,000 to 6,000 உயரப்போகுது. ஸோ யாராவது பைக் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டியூரேஷன்ஸ் நீங்கள் பைக் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம இந்த கிளாமர் எக்ஸ் வாகனத்தோட ஒரு முழு ரிவ்யூ, அதே மாதிரி என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். இதை தொடர்ந்து நம்ம இந்த வண்டியோட டெஸ்ட் ரைட் ரிவ்யூமே வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லுக்ஸை பற்றி நான் சொல்லிடுறேன். லுக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ளூ கலரில் அந்த கிராஃபிக் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவாக பண்ணியிருக்காங்க. ஒரு 4-5 கலர் ஆப்ஷன்ஸ் இந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும் வருதுங்க. டிசைன்ஸில் பெருசாக மாற்றங்கள் இருக்காது. மற்றபடி லுக்ஸில் அந்த சேஞ்சஸில் கலர்ஸில் அந்த கிராஃபிக்ஸ் அங்கங்கே மாறுறது இதெல்லாம் மட்டும் உங்களுக்கு சேஞ்சஸ் வந்து வரும். என்ஜினை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியில் 125 சிசிக்கான என்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. 10.8 பிஹெச்பி, அதே மாதிரி 10.9 நியூட்டோமீட்டர்ஸ் ஆஃப் டார்க். அந்த 11க்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா பவரும் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு என்ஜின் தான். எக்ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 11லேருந்து 12 ரேஞ்சஸ் வந்து வரும் எக்ஸ்ட்ரீம் 125. ஏன்னா அது கொஞ்சம் அந்த மைலேஜ் ஓரியன்டாக இல்லாமல் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இருக்கும். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் ஓரியன்டாக வந்து இருக்கும். கொஞ்சம் மைலேஜும் உங்களுக்கு கொடுக்கும், பர்ஃபார்மன்ஸும் இருக்கும், டார்க்கும் பவரும் ஈக்குவலாக வந்து இருக்கும். இந்த மாதிரி ஒரு மாதிரி நல்லா கலந்த மாதிரியான ஒரு வண்டியாக தான் கண்டிப்பாக அந்த கிளாமர் எக்ஸ் வந்து இருக்குது. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கியரில் நல்லா ஸ்மூத்னஸ் தெரியுது. என்ஜின் ஓட்டும் போதுமே நல்லா ரிஃபைன்மெண்ட்டாக இருக்குங்க. ஸோ ஓட்டுறதுக்கு பிடிக்கிறதுக்குலாம் நல்லா தான் இருக்குது. பட் அந்த ஒரு என்ஜினில் வந்து லைட்டாக ஒரு சவுண்டு அப்படிங்கிறது இந்த வண்டியில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு ஹோண்டாவில் இருக்க மாதிரி ஒரு ஸ்மூத்தரான சவுண்டு வந்து உங்களுக்கு கிடைக்காது. கொஞ்சம் ரஃப்பான ஒரு என்ஜின் மாதிரி தான் இருக்கும். பட் என்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஃபியூல் இன்ஜெக்ஷன் டைப்புமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மைலேஜ் ஓரியன்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான் கொடுப்பாங்க. இதில் வந்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுலேயும் சரி ஹோண்டாலையும் சரி அந்த பிஜிஎம்ஐன்னு சொல்லுவோம், ப்ரோக்ராம்டு ஃபியூல் இன்ஜெக்ஷன் சொல்கிறது, அதே டெக் தான் இதுலேயுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டோட யூனிட் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஸ்டாண்டர்டாகவே டிஸ்க் பிரேக் வரும். என்டியூரன்ஸோட அந்த ஒரு கேலிப்பர் யூனிட் தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு 18 இன்ச்சுக்கான வீல் சைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த வண்டியில். ஏன்னா இதில் வந்து 100/80 அந்த சைஸ் தான் வரும். ரியர்லேயுமே அதே மாதிரி 80/100 ஃப்ரண்ட்லேயும் ரியரில் 100/80 செக்ஷன் டயரும் வந்து வரும். ஸ்டார் அலாய் வீல்ஸ், இந்த வீல்ஸு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் இது எல்லாமே முன்னாடி இருந்த கிளாமரில் என்னவோ அதே யூனிட் தான் இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. சேம் அது எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் இருக்குது. அதில் மாற்றங்கள் கிடையாது. வித்தவுட் ஏபிஎஸ் தான், ஏபிஎஸ் வந்து கிடையாதுங்க. ஃப்ரண்ட்டோட ஹெட்லைட் யூனிட்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எல்இடிக்கான இண்டிகேட்டர்ஸ் யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்டோட டிசைனுமே இதுக்கு முன்னாடி இந்த கிளாமர் எக்ஸ்டெக்ன்ற ஒரு மாடல் இருந்துச்சு இல்லையா, அந்த வண்டியை இன்ஸ்பயர் பண்ண அதே ஹெட் யூனிட் தான் இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. நடுவில் வந்த கிளாமரில் உங்களுக்கு நார்மலான ஒரு ஹெட்டில் ஒரு எல்இடி டிசைன்ஸும் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோ நம்ம சேனலில் வந்து இருக்கும். பட் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெக் அந்த பேஸ் பண்ண ஒரு ஹெட்லைட் யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. வைசர்ஸுமே கொஞ்சம் டாலராக கொடுத்துருக்காங்க. மிரர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்மோட்டியராக, இது எக்ஸ்ட்ரீமில் வர அதே மிரர் தான். இண்டிகேட்டர் நாலுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்இடிக்கான இண்டிகேட்டர் யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் என்னோட ஒரு கெஸ் ஒரு 10.5 லிட்டர்ஸ் இருக்குங்க. ஏன்னா மெட்டல் டேங்க் தான். மெட்டல் டேங்க்கில் ஃபைபரோட அப்படியே அட்டாச்மெண்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த சவுண்டு கூட நான் உங்களுக்கு தட்டி காட்டுறேன். அந்த தகரத்தோட அந்த டேங்க் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் கூட பிளாஸ்டிக் யூனிட் ஏதாவது கொடுத்து எடுத்துருவாங்கன்னு நினச்சேன். எக்ஸ்ட்ரீம்லாம் பிளாஸ்டிக் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் டேங்க் தான். கிளாமர் எக்ஸ் அப்படிங்கிற அந்த நேமுமே வந்து பார்த்திங்கன்னா டேங்க்கில் வந்து இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. லைட்டாக ஒரு மஸ்குலர் மாதிரியான ஒரு டிசைன் வந்து ஃப்ரண்டில் வந்து இருக்குது. கிக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே ரியரோட செக்மெண்ட்ஸ் அப்படி சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டயர்ஸ் சொன்ன மாதிரி 100/80 செக்ஷன். முன்னாடி வந்து கொஞ்சம் 80/100 கொஞ்சம் குட்டி டயர் தான். பின்னாடி கொஞ்சம் ப்ராடாக இருக்க டயர் வரும். ரியரில் டிஸ்க் எதுவும் கிடையாது. ட்ரம் பிரேக்ஸ், அந்த ஒரு யூஸ்வலான அந்த பிரேக்கிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு இங்கே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்லாம் எதுவுமே இல்லாமல் டயர்ஸ் ரொம்ப குட்டியாக இருக்க மாதிரி தெரியும். ஏன்னா வண்டி கொஞ்சம் நல்லா பெருசு அண்ட் அகலம், அதனால் உங்களுக்கு டயர்ஸ் என்ன தெரியுது. ஆக்சுவலாக பெரிய டயர் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே நீங்கள் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ரியரோட லைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஸ்போர்ட்டியராகவே கொடுத்துருக்காங்க. இந்த வண்டிக்கு டிசைன் பண்ண மாதிரியே அந்த எக்ஸ் ஷேப் லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் ரொம்ப லோவராக கீழே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சேரு சகதியில் ஒன்றும் அடிக்காத மாதிரி கொடுத்துருக்காங்க. லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் வந்து வண்டியில் வந்து வந்துடும். சேம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் காயில் ஸ்ப்ரிங் யூனிட்டு பழைய யூஸ்வல் சஸ்பென்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய ஒரு அப்டேட்லாம் எதுவும் இல்லை. பின்னாடி கிராப் ரைல்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா அகலமாக பிடிச்சிக்கிற மாதிரி அண்ட் இதில் ஹீரோ அப்படிங்கிற நேமுமே வந்து பார்த்திங்கன்னா பேட்ச் கொடுத்துருக்காங்க. நல்லா பெருசாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ஹேண்டில்ஸோட குவாலிட்டி நல்லா இருக்குது. சீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல லென்த்தியரான ஒரு சீட்டு. இந்த செக்மெண்ட்லேயே எனக்கு தெரிஞ்சு SP 125 விட இதோட சீட் வந்து பார்த்திங்கன்னா லென்த்து ஜாஸ்திங்க. நல்ல ஒரு பெரிய சீட்டு. அந்த டிசைன்ஸ்மாகவே கொடுத்துருக்காங்க.
grip பொறுத்த வரைக்கும் எனக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பட் சீட் கவர் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் இது ஒரு 3 பேர் உட்காந்துக்கலாம், கம்ஃபர்ட்டாக உட்காரணும், 2 பேர் உட்காந்துக்கலாம். ஸ்பாஞ்சினஸ் இன்க்ளூடிங் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே வந்து 1.25 மில்லியன் அந்த ஒரு செலிப்ரேஷன்ஸ்க்கான எடிஷன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு பேட்ச் மாதிரி டிசைன் வந்து இங்கே போட்டிருக்காங்க. இந்த வண்டியில் தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கார் மாதிரியே அந்த ஃபங்க்ஷனலான க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ப்ளஸும் பண்ணிக்க முடியும், மைனஸும் பண்ணிக்க முடியும் ஸ்பீடாக, அந்த ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட சுவிச்சஸ் குவாலிட்டிலாம் பார்க்கும்போது ஹசார்டுக்கான லைட், கில் சுவிட்ச், ஆன் சுவிட்ச்க்கான லைட் வந்து கொடுத்துருக்காங்க, பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸும் பண்ணிக்கலாம், நீங்கள் மைனஸும் பண்ணிக்கலாம், ரெண்டுமே பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. த்ராட்டில் அண்ட் டிஸ்க் பிரேக்கான யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. அப்படியே சுவிச்சஸோட குவாலிட்டி லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா செட் பட்டன் அந்த இதெல்லாம் நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கிறது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மோட்ஸ்க்கான பட்டன், கீழே வந்து மோடுக்கான பட்டன், பவர், ஈக்கோ, ரோடுங்கிற மாதிரி 3 பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டிக்கான பேரிங் கனெக்ட் பட்டனுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்டெகிரேட்டடான ஹைபீம் லோபீம்கான சுவிட்ச், இண்டிகேட்டர்ஸ்க்கான சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஹாரன் டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. கிளச்சு கொடுத்துருக்காங்க, அந்த லிவரு. யூஎஸ்பிக்கான சி டைப்க்கான சார்ஜிங் யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி வரைக்கும் பி கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ C கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் 4மே இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு எல்இடிக்கான யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க, வித் ஹசார்ட் ஃபங்க்ஷனிங்கோட கொடுத்துருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோலுமே நீங்கள் எனபிள் பண்ணிக்க முடியும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான எனபிள் பட்டன் இருக்கா, ஸோ இதையும் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். பட் பைக் ரன்னிங்கில் இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும். இந்த ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் இது வந்து கரிஷ்மாவில் இருந்த அதே கலர்டு டிஸ்பிளே தான் வந்து யூனிட் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஓடோ கொடுத்துருக்காங்க, ட்ரிப் A, ட்ரிப் B, அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் டு எம்டி கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி, I3S ஆஃப் ஆன் வந்து இருக்குது. லிட்டருக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் கொடுக்குது, அதே மாதிரி ஆவரேஜாக 100 கிலோமீட்டருக்கு எவ்வளோ லிட்டர்ஸ் பிடிக்குது அப்படிங்கிற ஆவரேஜ் கொண்டு நீங்கள் வந்து இந்த டிஸ்பிளேல பார்த்துக்க முடியும். ஈக்கோ மோடு பொறுத்த வரைக்கும் 3 பட்டன், ஈக்கோ, ரோடு, பவர் 3 பட்டன்ஸ்க்கான மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபியூல்லேருந்து அதுக்கப்புறம் க்ரூஸ்க்கான அந்த ஆப்ஷன்ஸுமே இருக்குது. இங்கே வந்து சைட் ஸ்டாண்ட் இண்டிகேஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. TFT யூனிட்டாக கொடுக்காம ஒரு மாதிரி LCD பேனல்லே கலர்டாக கொடுத்துருக்கிறது உண்மையுமே நல்லாயிருக்கு. கீயோட யூனிட் பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியோட கீ டிசைன்ஸ் கொஞ்சம் மாற்றிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். எஸ், மாற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பழைய பேஷன் ப்ரோ சுவிட்ச் கொடுத்துருக்காம இது புதுசாக கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. ஆன் பண்ணோன்னே மேக்னெட்டிக் ரீடிஃபைனடு அப்படின்ற மாதிரி வருது. டர்ன் பை டர்ன் நேவிகேஷன்ஸ், ப்ளூடூத் ஆப்ஷன்ஸில் நீங்கள் மெசேஜ் அலர்ட்ஸ், கால் அலர்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த பட்டன்ஸ் மூலியமாகவே ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபியூச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வண்டி தான் இது. செம்மையான ஒரு அப்டேட்டுங்க. அப்படியே நம்ம ஃப்ரண்ட்டில் இருந்து வண்டியோட மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்துருவோம். லைட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி இதில் வந்து LEDs, அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸ் 4மே வந்து பார்த்திங்கன்னா LEDs. கம்ப்ளீட்டாக அந்த வண்டியில் ஃபுல்லாகவே ஆல் LED கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. பவரோடு ஃபியூச்சர்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது மேனேஜபிளாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் 125 SP எடுக்க போகிறீங்கன்னா இதை விட ஒரு 6000 ரூபா ப்ரைஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ்லையுமே இந்த வண்டியில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. என்ஜின் இன்க்ளூடிங் ரிஃபைன்மெண்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. யாராவது ஒரு 125 cc ஒரு நல்ல பைக் கன்சிடர் பண்ணால் நீங்கள் இந்த வண்டியை தாராளமாக சூஸ் பண்ணலாங்க. இதோடைய ஃபைனல் மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி ஆவரேஜ் 55, ஸோ இப்போ வந்து மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த வண்டியோட இன்றைக்கி ஆவரேஜ் மைலேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 58 வரைக்கும் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். 58லேருந்து 62ங்கிறத அப்போ டிபெண்ட் அப்பான் நீங்கள் என்ன மோடு அண்ட் என்ன ஸ்பீடில் ஓட்டுறீங்க உங்களோட ரைடிங் ஸ்டைலை பொறுத்து இந்த ஒரு மைலேஜ் வந்து டிசைட் ஆகுங்க. இதோடைய ஆன்ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி ஆன்ரோட் விலைப்படி 1,24,000 ரூபா உங்களுக்கு ரேஞ்ச் வந்து வருது. இதுலேயுமே இந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா GST கட் ஆனதுனால இதுவே நீங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு போய் வாங்கினீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிடும். ஏன்னா எல்லா வண்டிகளுக்குமே ஸ்டாண்டர்டாக ABS அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்துட்டாங்க இல்லையா. அது இல்லாமல் டாக்ஸேஷனுமே 26 இன்க்ரீஸ் ஆக போகுது. அப்படி பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் வந்து மாற்றங்கள் இருக்கலாம். ஓகேவா, உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவில் வந்து என்னென்ன விஷயங்கள் நான் சொல்ல நினச்சேன் அதெல்லாம் வந்து சொல்லியாச்சு. உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கும், அதே மாதிரி இந்த வண்டியில் ஏதாவது கேட்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த கமெண்ட்டுக்குமே மோஸ்ட்லி ரிப்ளை பண்ணிவிடுவேன். அண்ட் ஏதாவது எனக்கு தெரியலனாலும் நான் கேட்டு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா, உங்களுக்கு இந்த வீடியோ ஆல்மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு கிளாமர் X பைக் வந்து பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் இந்த வண்டி வாங்கலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை நீங்களோ பார்த்துட்டு அந்த வீடியோ எடுத்திங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல்லையுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளை நீங்கள் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணி அவங்க பார்த்தாலும் நமக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறையா வாகனங்கள் எடுக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க. இந்த வீடியோ இதோடு நான் வந்து என் பண்ணிக்கிறேன். அண்ட் இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய பைக்ஸோட ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கும். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்குமே எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த வாகனத்தோட இந்த கிளாமர் X 125 டெஸ்ட் ரிவ்யூவில் நான் உங்கள் எல்லாத்தையும் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.